பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் ஃப்ரைடே. தேவஜனமே, இன்று தேவ வாக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன் பிரகாசிக்க கடவது. தேவஜனமே, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்று ஆண்டவர் ஹல்லேலூயா மலை அடிவாரத்தில் சீஷர்களோடு ஜனங்களோடு பேசி அநேக உவமைகளையும் அநேக உபதேசங்களையும் அவர் செய்து கொண்டிருந்தார். பாவத்தில் இருந்து உலகத்தில் இரட்சகராய் வந்த கிறிஸ்து, ஹல்லேலூயா, ஜீவ ஒளியான கிறிஸ்து நம்மை அவரைப் போலவே வெளிச்சமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாய் நடக்க வேண்டும், நற்கிரியை செய்கிறவராய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நமக்கு கொஞ்சம் இருக்கும், அதுலேயே அநேகருக்கு கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ, ஹல்லேலூயா, அவர் சொல்லுகிற பிரகாரம் உபதேசத்தின் பிரகாரம் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று யோவான் 8:12 வாசிக்கிறோம். ஆம், ஜீவ ஒளியாக கிறிஸ்து நமக்குள்ளே வரும்பொழுது நாம் நற்கிரியை செய்கிறவளாய் இருப்போம். சமாரியா ஸ்திரீ ஜீவ ஒளியான கிறிஸ்துவை கண்டபொழுது தான் அவள் நற்கிரியை செய்களாய் அநேகரை ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்தார். சகேயு இயேசுவை கண்டபொழுதுதான் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் விற்று அவர் நற்கிரியை செய்கிறவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பாவத்திலிருந்து மரித்தவர்களாய் காணப்படுவோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:105 வாசிக்கிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆம், அவரிடத்தில் இருள் இல்லை. தேவ ஜனமே, நம்மளுடைய இருளான வாழ்க்கையில கர்த்தர் மாற்றி பிரகாசிக்கிற ஒளியாய் நம்மோடு கூட இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் பாவத்திற்கு மரித்து தேவனை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாக இருப்பார் என்று ஏசாயா 60:19 சொல்லியிருக்கிறது. தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுபட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அவர் சொல்லுகிற பிரகாரம் நற்கிரைகளை செய்து பிரகாசம் அடைவோமா? கர்த்தரை போல வாழ்வோமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, உம்மை போல எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நற்கிரியை செய்களாய் உலகத்திற்கு கர்த்தாவை மலைமேல் உள்ள பட்டணங்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்மூலம் ஆண்டவரே கர்த்தாவை எங்கள் மூலமாய் உடைய நாமம் மகிமைப்படணும். எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க, தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மே காட் bless you. Hallelujah.